இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் சில விஷயங்கள்லாம் நமக்கே கடுப்பாக இருந்த சமயத்தில் அபாடா அப்படின்னு ஒரு மாதிரி நிம்மதி பெருமூச்சு விடுற மாதிரி இந்த ஈஸ்வரியையும் கோபி ராதிகாவோட சேர்ந்து அந்த வீட்டை விட்டு அனுப்புனது நல்லாவே ஒரு நல்ல முடிவாயிடுச்சு. இப்போ எல்லாரும் சேர்ந்து உட்காந்துருக்காங்க. இப்போ சமைச்சிட்டு இப்போ கமலா தான் சமைக்கிறாங்க. அதாவது இப்போ ஈஸ்வரி எந்த வேலையும் செய்ய மாட்டாங்களாமா, ஆனால் ராதிகாவோட அம்மா சமைக்கணுமாமா. கோபியுடைய அந்த நடுநிலை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், வா அப்படின்ட்டு. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மயு ஏற்கனவே சாப்பிட்டாச்சு, நீ தான் சாப்பிடணும் உட்காரு அப்படின்னு கோபியும் கூப்பிட்டா, கோபி என்ன பண்ணுறாரு, நான் போய் எங்கள் அம்மாவை கூப்பிட்றேன்னு அவங்க அம்மாவை ஃபோனில் இருக்குது பேசிகிட்டு இருக்க அவங்க அம்மாவை கூப்பிட போகிறாங்க. அங்கே ஈஸ்வரி யாருக்கிட்டே ஃபுட் பிஸ்னஸ் தான் இனிமேல் ஒரு மாசான பிஸ்னஸ். என்னோட பையன் பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் தான் இருக்கான், இப்போ க்ளவுட் கிச்சன் வச்சுருக்கான், இதுக்கப்புறம் ஓஹோன்னு வரப்போகிறான், ஆடி போய் ஆணி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே ஏதாச்சும் ஒரு விஷயத்த பாக்கியா ஆரம்பிக்கிறதா இருந்தால் மட்டும் பாக்கியா இதெல்லாம் ஒரு விடாத பாக்கியா அப்படின்னு இருப்பாங்க. இப்போ உடனே ஒரு கோபி சாப்பிடுவாங்க அப்படின்னா, வேணாம் நான் 8 மணிக்கே சாப்பிடணும், 8 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டாதான் எனக்கு ஜீரணமாகும் அப்படின்னாங்க. இல்லை நாளைக்கெலாம் 7-7:30 சமைக்க சொல்லிடுறேன், இப்போ நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ இப்போ கூப்பிட்டு போய் அங்கே உட்காந்ததுக்கப்புறமா தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் சாப்பிட்லன்ட்டாங்க ராதிகா, ஏன்னா இவங்க வந்துட்டாங்கன்ட்டு. அதனால் நானும் உங்க கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன்ட்டாரு கோபி. அப்போ நான் மட்டும் தனியாக சாப்பிடணுமா அப்படின்னா, இல்லை நாங்கள் இங்கே தான் உட்காந்துருக்கோம் அப்படின்ன உடனே என்ன சமையல் அப்படின்னு கேட்குறாங்க. சமையல் என்னன்னு பார்த்தா அவல் உப்புமாவாம். இதில் இதெல்லாமா சாப்பிடுவாங்க, நைட்டு சப்பாத்தி தான் சாப்பிடுவோம் அப்படின்னா, சப்பாத்திலாம் யார் உருட்டுவா எல்லாத்துக்கும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே உடனே கோபி, நாளைக்கு அத்தை சப்பாத்தி உருட்டி தருவாங்கிறாங்க. ஏன் இவங்க உருட்ட மாட்டாங்களாம்மா? இவங்க எப்படி ராதிகாவுக்கு அம்மாவோ அது மாதிரி இவங்களும் கோபிக்கு அம்மா, அவ்வளோதானே. இவங்க வேணா இவங்களுக்கு செஞ்சுக்கிட்டோம், அதையே ராதிகாவோட அம்மா செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு புரியல. இல்லை அப்படின்னா கோபி நியாயவான் என்ன பண்ணணும், வீட்டுக்கு ஒரு குக்கை போட்டு குக்கை சமைக்க விடணும், அதுவும் கிடையாதாம்மா. உடனே இவங்க முறைச்சிட்டே இருக்காங்க ராதிகாவோட அம்மா, நான் என்ன எல்லாத்துக்கும் சமையல்காரியா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு தடவை ராதிகாட்ட வரை கேட்டாங்க. இப்போ இந்த சமயத்தில் அவல் உப்புமாவை டேஸ்ட் பண்ணிட்டு, அவல் சரியில்லை, இந்த மிளகா போடக்கூடாது, நீட்ட மிளகா தான் போடணும், குண்டு மிளகா போடக்கூடாது அப்படி இப்படின்னு பேச டக்குன்னு நக்கலாவும் என்ன சொல்கிறாங்க, ஓ கிச்சன் பக்கமே போகிறதில்லன்னு கேள்விப்பட்டேன், நீட்ட மிளகா குண்டு மிளகாலாம் தெரியுமா அப்படின்னு கமலா கேட்டுறாங்க. கேட்ட உடனே திருன்னு கோபி முடிக்கிறாரு. டக்குன்னு ராதிகா என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மாவை கூப்பிட்டு வெளில அம்மா தயவு செஞ்சு அவங்க கூட பேசாதம்மா அப்படின்னு. நான் எனக்கு என்ன பயமா, நான் அப்படி தான் பேசுவேங்கிறாங்க. அம்மா ப்ளீஸ்மா, நீ ஏதாவது பேசினா அவங்க ஏதாவது பேசினா சண்டை வருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இங்கே ஈஸ்வரி என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ளார தண்ணி கேட்டு போனால் உனக்கு என்ன எனக்கே உனக்கு பிடிக்காது, உனக்கே ஏன் தண்ணி தரணும், நீங்கள் இருக்கிறதே எனக்கு பிடிக்கலன்னு அந்த அம்மா சொன்னிச்சிடா அப்படின்னு சொல்ல உடனே அப்படியே சொன்னாங்கன்னு ஷாக் ஆகிறாரு கோபி. நான் வேணா கேட்கட்டா அப்படின்னா, ஐயோ வேணாம், பிரச்சனை வரும், எதுவும் வேணாம், பிரச்சனை வேணான்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியா தண்ணியெல்லாம் பிடிச்சி போய் கொடுத்து வரலாம் ராமமூர்த்திக்கு அப்படின்னு தாத்தாவுக்கு கொடுக்குறது உள்ளார போனால், அங்கே தாத்தாக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அமிர்தாவும் எழிலும். ஏதோ இவருடைய கதை சினிமா கதை அவர் சொல்ல, அவர் உடனே நான் ஒரு கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு லவ் ஸ்டோரியை ஹாரர் ஸ்டோரியாக மாற்றி கதை சொல்லணும்னு எல்லாம் சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே என்னாச்சு அப்படின்னு கேட்டால், இல்லை நான் ஒரு வேளை தனியாக இருப்பேன்னு ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பேராண்டிங்க உட்காந்து கதை சொல்லிட்டு இருந்தால் நானும் அவனுக்கு கதை சொல்லிட்டு இருந்தேங்கிறாங்க. சரி தூங்குற டைம் ஆகிடுச்சுன்னா அவங்கள அனுப்பிட்டு, நம்ம உங்களுக்கு எது வருத்தமாக இருக்கா, மிஸ் பண்ணுறீங்களா அத்தையை அப்படின்னா, இப்படிலாம் இல்லைம்மா, என்ன இங்கே தானே இருக்கா, டக்குன்னு எதிர்த்தாப்பில் தானே இருக்கா, போய் பார்த்துக்கலாம், சில சமயம் ஒரு மாதிரி இருக்கும், ஆனாலும் பரவாயில்ல, பட்டு திருந்தி வரட்டும், அப்போ தான் அவளுக்கு புரியும், இல்லைன்னா அவளுக்கு புரியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு பாக்கியாவும் இப்போ யோசிச்சுட்டு இருக்கா, இதை பற்றி நீ யோசிச்சுட்டு இருக்காதாமான்னு சொல்லிடுறாங்க. இப்படி போச்சுன்னா போகிற போக்கில் இந்த வாரம் முடியறதுக்குள்ளே வந்துடுவாங்க போல ஈஸ்வரி. ஈஸ்வரி மட்டும் வராங்களா இல்லை திருப்பி கோபியும் கூட்டம் வந்துட போகிறாங்களான்னு தெரில, அது வேறு நமக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. ஸோ இப்போ இங்கே இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது தூங்குறதுக்கான இடம் தேவை அப்படிங்கிற டாபிக் வருது. இதை ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க, எங்கே தூங்குறது, 2 ரூம் தானே இருக்குன்ட்டு. இதை பற்றி பேசலான்னு சொல்லிட்டு ராதிகா போகிறாங்க. கோபி கொஞ்சம் உள்ளே வாங்கலாங்கிறாங்க. எல்லார் குடும்பத்துலேயுமே கணவனும் மனைவியும் பேசினா கோபி கொஞ்சம் உள்ளே வாங்க, கோபி இங்கே வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கணவரை கூப்பிட்டு தான் பேசுவாங்க, தனியாக பேசுவாங்க சில டிஸ்கஷன்லாம். ஆனால் அதெல்லாம் இல்லை, இங்கேயே சொல்லு அப்படிங்கிறாங்க ஈஸ்வரி. 4 தடவை, ஒரு தடவை 2 தடவை இல்லை, 4 தடவை கோபி உள்ளே வாங்க, உங்கள்கிட்ட தனியாக பேசணும், பர்சனலாக பேசணும்னா இவரே எந்திரிக்கிறாரு பயப்படுறாரு. இல்லை எதனாக இருந்தாலும் இப்போ இங்கேயே சொல்லு அப்படின்னு ஒரு மாதிரி இன்டீசெண்டாக இப்போ ஈஸ்வரி பேச உடனே டக்குன்னு ராதிகா சொல்லிடுறேன், இருக்கிறது 2 ரூம், ஒரு ரூமில் மையும் எங்கள் அம்மாவும் தூங்குறாங்க, ஒரு ரூமில் நீங்களும் நானும் தூங்குறோம், இப்போ இவங்க 2 பேர் இவங்க எங்கே தூங்குவாங்க அவங்க அம்மா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே நான் அந்த ரூமில் தூங்குறேன், உங்கள் அம்மா வேணால் ஹாலில் தூங்க சொல்லணும், கொடுன்னு போய் ரூமை கதவை சாத்திட்டு ரூமில் ஜாமான்லாம் கொண்டு வெளில வச்சுட்டு, ஜாமான்லாம் இங்கே வச்சிட்டேன், இதெல்லாம் என் ரூமில் இருந்துச்சு, இனிமேல் அது என் ரூம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. இந்த அளவுக்கு மட்டமாக ஒருத்தவங்க நடந்துக்கும் போது இப்போவாச்சும் கோபின்னு ஒருத்தருக்கு முதுகெலும்புன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா நியாயமாக ஏதாச்சும் பேசணும். பார்த்துக்கலாம், நைட் நேரத்தில் சண்டைப்பட வேணாம், பார்த்துக்கலாம், ரதிகா அப்படிங்கிறாரு. யோ என்னையா மனுஷன் நீ அப்படிங்கிற மாதிரி நமக்கே தோணுது. காரி துப்பணும் போல் கண்டிப்பாக ராதிகாவுக்கும் இந்த பக்கம் தோணிருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மயுவுக்குமே எரிச்சலாக வந்துருக்கும். இதுக்கப்புறம் கோபிகிட்ட சமகோபமாக ராதிகா உள்ளார ரூமில் கூட்டு போய் திட்ட உடனே அவங்க வெளில அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் 3 பேரும் உள்ளே தூங்குங்க, நான் ஹாலில் படுத்துக்கிறேன் அப்படிங்கிற.
இல்லை 3 பேர் உள்ள தூங்கினா எப்படி அந்த பெட்டு பார்த்தோன்னா ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நாளைக்கு சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்க அம்மா மட்டும் ஹாயாக தூங்குவாங்களான்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பாயை கொண்டு வந்து போட்டு பாயில் வந்து நான் தரையில் இங்கே ஹால்லே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கமலா சொல்கிறாங்க. உடனே வந்து நானும் இங்கே அம்மா இங்கே பாட்டி கூடயே தூங்குறேன், அப்போ தான் எனக்கு தூக்கம் வரும்னு மையும் கோவமாக இங்கேயே படுத்துடுறாங்க. இப்போ உடனே உள்ளார கோபியை ராதியா கூப்பிட்டு போய் ஒரே வாதலாம், 2 நாள் டைம் தரேன், 2 நாளுக்குள்ளே உங்கள் அம்மா அந்த இடத்த காலி பண்ணிடணும், இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போய் படுத்துடுறாங்க. இவர் அப்படியே திரு ஏதோ வந்து அப்படியே இப்போ அவங்க அம்மா மேலே தப்பே இல்லாத மாதிரி ஒரு பார்வை வேறு பார்த்துட்டு இருக்காரு. என்ன ஜென்மமோங்கிற நான் நினைக்கிறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ